தமிழகத்தில் தனியார் பல்கலைக்கழகங்கள் திருத்த சட்ட மசோதா திரும்பப் பெறப்பட்டது நிரந்தரமானது எனவும் இதில் சமரசம் இல்லை என்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள திருநறையூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை கூறினார். இதுகுறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பலமுறை உயர்கல்வித்துறையினுடைய கல்வியாளர்களோடு சான்றாண்மை மிக்க தமிழறிஞர்களோடு கலந்து பேசி சட்டமன்றத்தில் அதற்கான முன்வடிவை நாங்கள் ஏற்கனவே திரும்ப பெற்றிருக்கிறோம் என்ற வரலாற்றை செய்தியை தெரிந்தோம். திரும்ப பெற வேண்டும் என்று சொல்லுகிற அந்த கோரிக்கை எந்த வகையில் நியாயமானது என்பதை நாட்டு மக்கள் நன்றாக உணர்வார்கள். அதன் அடிப்படையில் தனியார் பல்கலைக்கழகம் அமைக்கப்படுவதற்கான சட்ட முன்வடிவு குறித்து சட்டமன்ற பேரவையின் உறுப்பினர்கள் சிலர் சட்டமன்றத்தில் தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையிலும் சமூக ஊடகங்களிலும் பொதுவெளியிலும் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையிலும் கல்வியாளர்கள், துறை சார்ந்த வல்லுநர்கள், கல்வித்துறை அலுவலர்கள் ஆகியோரின் கருத்துக்களை பெற்று அதன் அடிப்படையில் உரிய மேல் நடவடிக்கை எடுக்கலாம் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே எங்களுக்கு அறிவித்ததற்கு இணங்க சட்டமன்ற முன்வடிவு திரும்ப பெறப்பட்டு விட்டது. சமூக நீதியிலும் உயர்கல்வி மேம்பாட்டிலும் ஆழ்ந்த அக்கறையும் ஈடுபாடும் கொண்ட திராவிட மாடல் அரசு எந்த நிலையிலும் கொள்கையில் சமரசம் செய்து கொள்ளாது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். திரும்ப பெற்ற தனியார் பல்கலைக்கழக திருத்த சட்ட முன்வடிவு திரும்ப பெற்ற நிலையில்தான் தொடரும். இதில் சமரசம் இல்லை.